புதிய நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக ஆர்ஜார் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய டாபிக் வந்து நீ பெயின். முழங்கால் மூட்டு வலி வயசானவங்களுக்கு வரும் அப்படிங்கிறத தாண்டி இப்போ சின்ன வயசுல இருக்கிறவங்க கூட இந்த மூட்டு வலி இருக்கிறத வந்து சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கு? மூட்டு வலி அப்படின்றது நிறைய பேர் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மட்டும்தான் மூட்டு வலி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் மெயினாக மூட்டு வலி வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் மூட்டு வலியை வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மூட்டு வலி அப்படின்றது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லேயும் வரலாம். இது தவிர எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வுகளுடைய விலைகள் மெனிஸ்கஸ் டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நடுவில் வந்து ரெண்டு எலும்புகளுக்கும் நடுவில் எப்படி லிகமெண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி மெனிஸ்கஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. அந்த அமைப்புலையும் விலைகள் இருக்குது, அந்த அமைப்பில் கிழிசல் இருக்குது அப்படின்னா கூட அந்த மெனிஸ்கஸ் டியர்ஸ்னால கூட நிறைய பேருக்கு அந்த மூட்டு வலி வரலாம். இது தவிர லிகமெண்ட் டியர்ஸ்னால மூட்டு வலி வந்து வரலாம். நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட்னால அந்த மூட்டு எலும்பு அப்படின்றது ரொம்ப சடனாக ரொம்ப ஒரு இரிட்டேஷன் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. ரொம்ப அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு எலும்புகள் வந்து ரொம்ப ஒட்டி வந்து இருக்குது அப்படின்ற ஒரு தன்மையில் அந்த இடத்துல வந்து மூட்டு வலி வந்து உருவாகலாம். இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் அந்த மூட்டு எலும்பு வலி வந்து வரலாம். காமனாக நம்ம வரக்கூடிய பிரச்சனை அப்படின்றது இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸாக இருக்கும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது அந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த டீஜென்ரேஷன் வந்து நடக்கக்கூடிய தன்மை. எல்லா எலும்புகள்லையும் இருக்கக்கூடிய அந்த போன் வந்து ரொம்ப திடத்தன்மை அதிகமாக இருக்கும். குறிப்பாக அந்த நீளமான எலும்புகள், அந்த தொடை எலும்பு, கால் கீழே இருக்கக்கூடிய கால் எலும்பு, இந்த மாதிரி நீளமான எலும்புகளில் நிறையவே கால்சியம் வந்து இருக்கும், ரொம்ப திடத்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரக்கூடிய அந்த கண்டிஷனில் எலும்புகளில் அரிப்பு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் எலும்புகள் எல்லாமே நல்லா அரிச்சு போகக்கூடிய ஒரு தன்மையில் ரொம்ப ஒரு உள்ளீடற்ற தன்மையில் வந்து மாற ஆரம்பிக்கும். அதோடைய வெயிட் நல்லா குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய போனோடைய வெயிட் வந்து குறையும் போது அந்த அரிப்பு வரக்கூடிய அந்த தன்மையில் வந்து நமக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எலும்புகளுக்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய குருத்து எலும்புகள் எல்லாமே வந்து அரிக்க ஆரம்பிச்சிருது, உரசி தேய்மானம் வருது. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸில் வந்து மூட்டு வலி வந்து வரலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே அந்த மூட்டு வலி வந்து சொல்கிறத நிறையவே வந்து கேள்விப்படுறோம். ஆனால் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற அந்த கண்டிஷன் காமனாக ஒரு 45 அபவ் இருக்கக்கூடியவங்களுக்கு, நிறைய அந்த பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆஃப்டர் மெனோபாஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மூட்டு எலும்பு தேய்மானம் குறிப்பாக காமனாக வந்து நடக்கலாம். இது தவிர அந்த கீழே விழுறதுனாலையோ இல்லை வந்து சடனாக வரக்கூடிய அந்த ஃப்ராக்சர், கீழே விழுந்து வரக்கூடிய அந்த ஃப்ராக்சர், வேறு ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ்னாலேயோ இல்லை அந்த மெனிஸ்கல் டியர்ஸ்னால, லிகமெண்ட் டியர்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைனாலேயோ அந்த மாதிரி வரக்கூடிய ப்ராப்ளம் அது யாருக்கு வேணாலும் வரலாம். குழந்தைங்களுக்கும் வரலாம், பெரியவங்களுக்கும் வந்து வரலாம். அதே மாதிரி தான் அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையிலையும் எல்லா காமனான போன்ஸ், எல்லா காமனான ஜாயின்ஸுமே வந்து பாதிக்கப்படும் போது மூட்டு எலும்பு தான் முக்கியமாக மெயினாக வந்து பாதிக்கப்படும். முதல்ல பாதிக்கப்படக்கூடிய அந்த ஜாயிண்ட்டே பார்த்திங்கன்னா அந்த மூட்டு எலும்பாக இருக்கலாம். அப்போது ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் பண்ணாமல் மூட்டு வலிக்கான மெடிசின்ஸே எடுத்துகிட்டு இருப்பாங்க, மூட்டு வலிக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. நிறைய பேர் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் போயிட்டு கூட அதுக்கப்புறம் முடக்குவாதம் வந்து கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரி காமனாக வரக்கூடிய இந்த ப்ராப்ளம் இது எல்லாமே வந்து எந்த வயதினரை வேணாலும் வந்து பாதிக்கலாம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மட்டும்தான் அந்த எலும்புகளில் வரக்கூடிய டீஜென்ரேஷன் காரணமாக அந்த ஏஜ் வந்து காமனாக அது 40 அபவ் 50 அபவ் இருக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஓகே டாக்டர், இந்த சின்ன வயசில் வரக்கூடிய மூட்டு வலி பற்றி அப்படி சொல்லியிருந்தீங்க. இதனுடைய ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது வந்து இந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் இதுக்கப்புறம் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டேஜ் வந்து எந்த ஸ்டேஜ்? ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக ஒரு 4 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு வந்து பெரிய பெயின் ஒன்றும் இருக்காது. ஆரம்பத்தில் உங்களுக்கு நடையிலையும் எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியாது. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரிப்பட்டேஷன் சவுண்டு, ஒரு கழுக்கழுக்குன்ற ஒரு சவுண்டு, நடக்கும்போது கால் மடக்கு நீட்டும் போது ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி என்ன ஆகும்னா முதல்ல ஒரு சவுண்டு மட்டும்தான் அந்த முட்டியை மடக்கி நீட்டும் போது கேட்க ஆரம்பிக்கும். போக போக தான் அதில் வந்து பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். அது ஸ்டார்டிங்கில் பெயின்லாம் எதுவுமே இருக்காது. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து செகண்ட் ஸ்டேஜ் போகக்கூடிய அந்த ஸ்டேஜஸில் அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் வரக்கூடிய அந்த போனில் டீஜென்ரேஷன் சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸில் அந்த எலும்புகள் தேய்மானம் அடையும் போது கால் மடக்கி நீட்டும் போது அந்த சவுண்டோடு சேர்ந்த பெயின் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். அப்போது இந்த காலில் வந்து சவுண்ட் வந்து கேட்குது, அதோட வந்து பெயின் இருக்குது. நடக்கும்போதோ கால் நீட்டி மடக்கும் போதோ வந்து பெயின் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் இந்த செகண்ட் ஸ்டேஜஸில் வந்து இருக்கலாம்.
அதை தாண்டி நிறைய பேருக்கு வந்து உட்காந்துருக்கும் போதே பெயின் இருக்குது, கால் வந்து வீக்கம் வர ஆரம்பிக்குது, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேஸில் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா நடுவில் ஜவ்வுகளே இருக்காது, 2 எலும்புகளும் ரொம்ப ஒட்டின மாதிரி இருக்கும். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்ஸ்லேயே வந்து நல்லா வந்து நமக்கு தெரியும், நடுவில் கேப்பே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3rd ஸ்டேஜஸில் ரொம்ப கால் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ஸ்டிஃபாக வந்து ஆக ஆரம்பிச்சிடும். உள்ளே நிறைய நீர் கோர்க்க ஆரம்பிக்கும், மூட்டுகளுக்கு உள்ளே வந்து இருக்கக்கூடிய இடைவெளி வந்து குறைய ஆரம்பிக்கும், சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் ஃபுல்லாக பர்சா அப்படின்னு சொல்லுவோம், அந்த லேயர்ஸ் ஃபுல்லாகவே வந்து நீர் கோர்க்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் பர்சைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து வரும். அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படின்னா வெளிப்பகுதியில் வீக்கம் வர ஆரம்பிக்கும், ரத்தம் கட்டின மாதிரியான ஒரு தன்மை வெளிப்பகுதியில் தெரியும். நிறைய பேருக்கு முழங்கால் மூட்டு வந்து வீக்கத்தோடு சேர்ந்து அடிப்பட்ட மாதிரி ஒரு ரத்தம் கட்டின மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. தொடும்போதே சூடாக இருக்கும், நிறைய பேருக்கு அழுத்தும் போது குழி விழும், அந்த இடத்துல அவ்வளோ ஸ்வெல்லிங் வந்து அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு 3rd ஸ்டேஜஸில் வரலாம். ரொம்ப ஒரு சிவியரான ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த 4th ஸ்டேஜஸில் ரொம்பவே கால் வந்து நீட்டவும் முடியாது, மடக்கவும் முடியாது, உட்காந்துட்டு எழுந்துறதுக்கே கஷ்டப்படுவாங்க. எழுந்து அவங்களால நிற்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் ஆகும். அவ்வளோ சிவியரான ஒரு கண்டிஷனில் வந்து இருப்பாங்க. எலும்புகளுக்கு நடுவில் வந்து கேப்பே இல்லாமல், சுத்தமாக அந்த ஜவ்வுகளே இல்லாமல் வந்து நடுவில் கேப்பே இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி தேய்மானம் ரொம்ப சிவியராக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற கண்டிஷன் ரொம்ப சிவியரான ஒரு கண்டிஷனாக இருக்கும். நிறைய பேருக்கு மூட்டு எலும்பு வலி அப்படின்றது காமனாக மேல் மூட்டு வலியில் தான் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. கான்ட்ரோமலேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷனில் ஃபீல் பண்ணுவாங்க. மேலே தொடை எலும்பும் முழங்கால் மூட்டும் சேரக்கூடிய, முழங்கால் சீலும் சேரக்கூடிய அந்த இடத்துல பெயின் வந்து ரொம்ப காமனாக வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2 மூட்டுக்கும் இடைப்பட்ட இடங்களில் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. 2 காலும் சேர்த்து வச்சு தூங்க முடியல, 2 மூட்டும் உரசும் போது, நடக்கும்போது 2 மூட்டும் உரசுச்சு அப்படின்னாலே எரிச்சல் இருக்குது, வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடைப்பட்ட இடங்களில் வந்து வலி எரிச்சல் இருக்குது அப்படின்னா அந்த மீடியல் மெனிஸ்கஸ் டியராக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓரத்தில் நடுவில் இருக்கக்கூடிய எலும்புகள் தேய்மானமாக இருக்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி வலியோடு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அதே வலியோடு இருக்கவங்களுக்கு காலே வந்து வளைய ஆரம்பிச்சிடும். அந்த ரிக்கெட்ஸ், ஆஸ்டியோமலேசியா அந்த மாதிரி சொல்லக்கூடிய கண்டிஷனில் விட்டமின் டி குறைபாடு காரணமாக எலும்புகளே ஒரு சி ஷேப்பில் வந்து வளைய ஆரம்பிக்குது. எப்படின்னா உள்ள வந்து நடுவில் கேப் வர ஆரம்பித்து 2 எலும்புகளும் லேட்டரல் சைடில் வந்து வளைய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் எலும்புகளுடைய உள்ளே இருக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பித்து எலும்புகளோட ஷேப்பே வந்து மாற ஆரம்பிக்கும். இது காமனாக விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கக்கூடிய கண்டிஷனில் நடக்கலாம். இது நிறைய பேருக்கு வந்து குழந்தைங்களுக்கே இருக்கிறத வந்து நிறைய பேருக்கு வந்து பார்ப்போம். சின்ன குழந்தைங்க ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போதே வந்து கால் தள்ளி தள்ளி வச்சு நடப்பாங்க, குழந்தைங்களுடைய காலே வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம விட்டமின் டி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப லோ லெவலில் இருக்கும். வயதானவங்களுக்குமே சரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லோ ஆகிட்டே வருது அப்படின்னா அவங்கள டைரக்ட் சன்லைட் படுற மாதிரி நடக்க சொல்கிறது, அதே மாதிரி முழங்கால் மூட்டில் வந்து ஏதாவது ஆயில் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு சன்லைட்டில் வந்து படுற மாதிரி வச்சுருக்கிறது, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சி இல்லாமல் பார்த்துக்கலாம். அந்த கால் வளையிறதுமே நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே டாக்டர். அதே மாதிரி இந்த மூட்டு தேய்மானம் அப்படின்னு எடுத்துக்கும் போது மூட்டு தேய்மானம் இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது டீஜென்ரேஷனை வந்து நம்மளால் வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா? மூட்டு தேய்மானம் அப்படின்றது முதல்ல ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு பெயின் மட்டும் இருக்கிறதுனால அவங்க அதை சரியான முறையில் வந்து அதை கவனிக்கிறதும் இல்லை. அதுக்கான மெடிசன் எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தோணாது. அந்த பெயின் வர ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்கு அந்த அந்த ரொம்ப கன்சிடர் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் ரொம்ப வலி வந்ததுக்கப்புறம் தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெளிப்பக்கமாக தைலம் தேய்ப்பாங்க, ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. நைட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஹாட் பாத் எடுத்துப்பாங்க, அது மேலே வந்து ஹாட் பேக் வைப்பாங்க, ஏதாவது ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் பேக் வைப்பாங்க. இந்த மாதிரியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் மட்டுமே பண்ணிகிட்ருப்பாங்க. இன்டர்னல் மெடிசன்ஸோ இல்லை அதை சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து அது நிரந்தரமாக அதுக்கான தீர்வு அப்படின்றத யாருமே தேட மாட்டாங்க. இப்போது ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த பெயின் வரும்போதோ இல்லை அந்த கிரிபிடேஷன் சவுண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும்போதே அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சிவியர் ஆகாமல் அதை பார்த்துக்கலாம். ஆரம்பத்திலே அதற்கான சிகிச்சைகள் அப்படின்றது நம்ம நிறைய மூலிகை மருத்துவத்திலே இருக்குது. நிறைய பேர் அதற்கான மருத்துவம் அப்படின்றது பெயின் கில்லர், ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் இதுதான் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிரந்தரமாக அந்த வலியை குறைக்கிறதுக்கு, ஆஸ்டியோபோரோசிஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்தாலும் நடுவில் ஜவ்வுகள் எல்லாம் நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு நிறைய மூலிகை மருந்துகளும் இருக்குது, எக்ஸ்டர்னல் தெரப்பீஸுமே
நம்ம அந்த சித்த மருத்துவ முறைப்படி வந்து இருக்குது. நம்ம சித்தர்களே வந்து உள்ளே வந்து ஆயில் வந்து டைரெக்டாக வெளிப்பக்கமாக அப்ளை பண்ணும்போது அது இன்டர்னலாக அப்சர்வ் ஆக ஆக அவங்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் குறையும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் வாரத்தில் 2 நாள் வந்து எண்ணெய் குளியல்லாம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து வெளிப்பக்கமாக நம்ம பண்ணக்கூடிய சில பஞ்சகர்மா சிகிச்சைகள் மூலமாகவும் இதை நிரந்தரமாக குணப்படுத்தலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எம்எஸ் பாண்டி மேடம். எந்த ஊர்ல இருந்து சார்? மதுரை மேடம். சரி, உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மேடம். வந்து கால் மூட்டு இடது கால் பாதத்துல மட்டும் நடக்கும்போது ரொம்ப எரிச்சலா இருக்கு மேடம். சரிங்க, எவ்வளோ நாளாக இருக்கு? இது ஒரு 1 வீக்கா இருக்கு மேடம். 4 டேஸாக தான் இருக்கா? 1 வீக். ஆமா, 1 வீக்கா இருக்கு. கால் பாதத்துல மட்டும், இடது கால் பாதத்துல மட்டும் எரிச்சல் இருக்கு. ஓகே, சுகர் பிபி எதுவும் இருக்குங்களா உங்களுக்கு? சுகர் செக் பண்ண மேடம். சுகர் நார்மல் தான் மேடம். மேக்ஸிமம் 190ல இருந்து 120 வரைக்குள்ள தான் இருக்கு. ஓகே, பேக் பெயின் ரொம்ப நாளாக இருக்கா உங்களுக்கு? பேக் பெயின் எதுவும் இல்லை மேடம். பேக் பெயின் இல்லை மேடம். எதுவும் கிடையாது. சரி, ஓகே. கால் பாதத்தில் எரிச்சல் வருது அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கலாம். ஒன்று வந்து பாடி ஹீட்டாக இருக்கலாம், மெயினான ரீசன். இது பார்த்தீங்கன்னா 2 கால் பாதத்துலேயுமே தான் எரியும். இது இல்லாமல் சுகர் பேஷண்ட்ஸுக்கு அந்த பெரிஃபரல் நியூரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது. காலுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து தடைப்படும். ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுறதுனால கால் பாதம் வரைக்கும் ரத்த ஓட்டம் வந்து போகாமல் கால் எரிச்சல் இருக்கும், நமைச்சல் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கால் பாதம் தரையில் வைக்கிற ஃபீலே இருக்காது. இது ஒரு கால்லையோ இல்லை 2 கால்லையோ வந்து இருக்கலாம். அந்த காலில் போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை பொறுத்து வந்து இருக்கும். கண்டிப்பாக 2 கால்லையும் இருக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கும் டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷனும் இருக்குது. உள்ள ரத்தம் உள்ள கிளாட் ஆகிருக்கு, உள்ளே இருக்கக்கூடிய பெரிஃபரல் வெயின்ஸில் உள்ள ஃபுல்லாக பிளட் கிளாட் ஆகிருக்கு அப்படின்ற கண்டிஷன்லேயும் கால் ரத்த ஓட்டம் இல்லாமல் ஒரு கால் வந்து மரத்து போகலாம். எந்த கால் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த காலில் வந்து மரத்து போகலாம். கால் கீழே, கணுக்காலுக்கு கீழே வந்து வீங்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரியான கண்டிஷன்லேயும் கால் வீக்கம் வந்து இருக்கலாம். இது தவிர வந்து கால் வீக்கம் வர்றதுக்கு இடுப்பு எலும்பு தேய்மானமோட கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க, ரொம்ப நேரம் வந்து நடக்கிறீங்க, இல்லை ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, ஏதாவது ஒரு கண்டிஷனில் ரொம்ப நேரம் ஒரே மாதிரியான பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா இடுப்பு எலும்புகளில் டிஸ்க் பல்ஜ் இருக்கும்போது சயாட்டிக்கா தொந்தரவுகளோடு சேர்ந்து வந்து இருக்கலாம். கால் பாதம் வரைக்கும், கால் விரல் எலும்பு வரைக்கும் போகக்கூடிய நீளமான சயாட்டிக் நரம்புக்கு ரத்த ஓட்டம் போகாததுனால கால் வீக்கம் வந்து இருக்கலாம். இது எதனால இந்த ப்ராப்ளம் அப்படின்றத நேரில் உங்களை பார்க்கும்போது தான் அதில் நாடி பரிசோதனை பண்ணி பார்த்து டாக்டர் அதுக்கான முறையான சிகிச்சை கொடுக்க முடியும். மதுரையில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலோட கிளை இருக்குது. நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. டாக்டர் நாடி பரிசோதனை பண்ணி உங்களுக்கு முறையான சிகிச்சை கொடுப்பாங்க. கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம். மேடம். எந்த ஊர்ல இருந்துமா? மதுரை மேடம். சரி, உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எங்க அம்மாச்சிக்கு ஒரு 60 வயசு இருக்குங்க மேடம். அவங்க வந்து கால் வலி அதிகமா இருக்கு. அவங்களால நடக்க முடியல, படி ஏறி இறங்க முடியலைங்க மேடம். கால் வலி எந்த இடத்துல இருக்குமா? கால் ஃபுல்லா இருக்கா? மூட்டுக்கிட்ட இருக்குங்க மேடம். சரிங்க. லைட்டா வீக்கம் இருக்க மாதிரி இருக்குங்க மேடம். நாங்களும் ஒரு 2-3 பக்கம் பார்த்தோம் மேடம். அவங்க வந்து வலி நிக்கிற மாதிரி அப்போதைக்கு மட்டும்தான் டேப்லெட் கொடுக்குறாங்க. அப்ப மூட்டுக்கு வந்து வலிக்கு ஊசி போடுவாங்க பாத்தீங்களா, அந்த ஊசி மட்டும் தான் போட்டுட்டு வந்தாங்க. ஆனா அதுவுமே ஒரு 2 மாசம் 3 மாசம் மட்டும்தான் கேக்குதுங்க மேடம். திருப்பி அவங்களால அந்த வலியை வந்து பொறுக்க முடியாம ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க மேடம். சரிம்மா, கவலைப்பட வேண்டாம், இது சரி பண்ணிடலாம். இந்த மூட்டு எலும்பு தேய்மானம் எல்லாமே வந்து சரி பண்ணக்கூடிய விஷயம்தான். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பல லட்சக்கணக்கான மூட்டு எலும்பு தேய்மானத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம முழங்கால் மூட்டுக்கு சர்ஜரியே இல்லாமல் வெறும் பஞ்சகர்மா சிகிச்சைகள் மூலமாக, மூலிகை மருந்துகள் மூலமாகவே நிரந்தரமாக அந்த மூட்டு வலியை குணப்படுத்தி நல்லாவே நடக்க வச்சுருக்கோம். வீல் சேரில் வந்தவங்க, ஸ்டிக் வச்சு நடந்து வந்தவங்கலாம் நல்லாவே நடந்து போயிருக்காங்க. 10 நாள் 1 வாரம் சிகிச்சையில் அவங்களுக்கு வலியெல்லாம் குறைஞ்சி மூட்டில் எலும்பு தேய்மானம் எல்லாம் குணமாகி நல்லாவே நடந்து போயிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்குமே சரி பண்ணிடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் உள் மருந்துகளே இல்லாமல் பஞ்சகர்மா சிகிச்சைகள் மட்டுமே எடுத்து குணப்படுத்தக்கூடிய வசதியுமே இருக்குது. டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அம்மாவை நேரில் கூட்டிகிட்டு வாங்க. அவங்களுக்கு மூட்டு எலும்பு தேய்மானம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்து நாடி பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு மருந்துகளோடு சேர்ந்த பஞ்சகர்மா சிகிச்சைகள் கொடுக்கலாம். கண்டிப்பாக அது குணப்படுத்திடலாம். நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? தஞ்சாவூர்ல இருந்து கார்த்திகா பேசுறேன் மேம். ஓகேம்மா, உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா மேம். எனக்கு உடம்புல ஒரு சில இடத்துல கொஞ்சம் அரிப்பா இருக்குங்க மேம். அது சொரிஞ்சோன்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா கொட்டுதுங்க மேம். சரிம்மா. ஆரம்பத்துல இது வந்து உடம்புல ஒரு சில இடத்துல தான் இருந்துச்சு. ஓகே. இப்ப வந்து தலையிலயும் அந்த மாதிரி ஒரு சில இடத்துல வர ஆரம்பிக்குதுங்க மேம். தலையில இருந்து உடம்பு ஃபுல்லாவே இருக்கா?
ஆமாங்க மேம். ஓகேம்மா, எவ்வளோ நாளாக இருக்குமா அது பிரச்சனை? இது இப்போ ஒரு 6 மாசமா இருக்குங்க மேடம். ஓகேம்மா, இந்த இது ஒரு சில இடத்துல போய் பார்த்தோம். மருந்து கொடுக்கறது கொஞ்ச நாளைக்கு அப்படி கொஞ்சம் செட்டில் ஆகுற மாதிரி இருக்கு, அரிப்பு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. சரிம்மா. திரும்ப மறுபடியும் அதே மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிருக்கு உடம்பெல்லாம். வெளியில போகிறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமா இருக்குங்க மேடம். சரிம்மா, பயப்பட வேண்டாம்மா, இது சரி பண்ணிடலாம். இது என்னன்னா உடம்பு ஃபுல்லாக பரவுது அப்படின்னாலே இது சோரியாசிஸ் பிரச்சனை. உடம்புல தோல் வந்து உதிருது, வெள்ளை வெள்ளையாக ஆகுது, தோல் உதிர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது, வறட்சி ஆகுது அப்படின்னாலே இது சோரியாசிஸ் பிரச்சனை தான். தலையிலேருந்து உடம்பு ஃபுல்லாகவே வந்து பரவ ஆரம்பிக்கும். அது கண்டிப்பாக வந்து சரி பண்ணிடலாம். நிறைய பேர் நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலுக்கு தலையிலேருந்து பாதம் வரைக்கும் உடம்புல நார்மல் ஸ்கின் ஒரு இடத்துல கூட தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து சோரியாசிஸ்னால பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க. 10 வருஷம் 15 வருஷமாக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், எதுவுமே சரியாகலை, உடம்பு ஃபுல்லாக இப்போ பரவிடுச்சுன்னு சொல்லி வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்தவங்களுக்கு நம்ம கோலன் ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு கழிவு நீக்க சிகிச்சை, குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு சிகிச்சை கொடுத்து அதை தொடர்ந்து உள்மருந்துகள் கொடுத்து நிரந்தரமாக அந்த பிரச்சனையை 3 மாத சிகிச்சையில் குணப்படுத்தியிருக்கோம். சோரியாசிஸ் மறுபடியும் 10 வருஷம் ஆகியும் அவங்களுக்கு வராமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. உங்களுக்குமே சரி பண்ணிடலாமா, கொஞ்ச நாளாக தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஒரு 3 மாத சிகிச்சையில் நிரந்தரமாக அதை குணப்படுத்திடலாம். தஞ்சாவூரில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது, நேரில் போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க. உள்மருந்துகளோட வெளிப்பக்கமாக தடவக்கூடிய அந்த ஆயில் இதெல்லாம் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது ட்ரைனஸ், அந்த வறட்சி, தோல் உதிர்றது இதெல்லாம் 1 வாரம் 10 நாளுக்குள்ளே ஸ்டாப் ஆகிடும். அரிப்பெல்லாம் குறையும் போது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பரவக்கூடிய தன்மை அப்படின்றது கம்ப்ளீட்டாக நின்றும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கலருமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நார்மல் ஸ்கின்னுக்கு உங்களுக்கு 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே வந்துடும். நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா, கண்டிப்பாக குணப்படுத்திடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இந்த முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு எடுத்துக்கும் போது சில பேருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த ஸ்டேஜில் வருது டாக்டர்? நிறைய பேர் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வலிக்கு பயந்துக்கிட்டே நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்திலே அவங்களுக்கு வந்து அந்த வலி அப்படின்றது சிவியராக வர ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது, விட்டமின் டி குறைபாடு இருக்குது. இந்த மாதிரிலாம் உடம்புல அந்த மினரல் சத்து, கால்சியம் சத்து இதெல்லாம் குறைஞ்சு இருக்கும்போது எல்லா எலும்புகள்லேயுமே காமனாக வந்து வீக்காக வந்து இருக்கும். முக்கியமாக அந்த முழங்கால் மூட்டு அப்படின்றது நம்ம ஃபுல் பாடி வெயிட்டையும் தாங்குது அப்படின்றதுனால சீக்கிரமாக வந்து தேய்மானம் அடையும், சீக்கிரமாக வந்து அது பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேய்மானம் அப்படின்றது ரொம்ப சீக்கிரமாகவே வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ரொம்ப மினரல்ஸ்லாம் உடம்புல வந்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கவங்க முதல்ல ஆரம்பத்துலேருந்தே ஃபுட் ஹேபிட்ஸில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாடி வெயிட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு பெயின் வர ஆரம்பிக்குது அப்படின்ற கண்டிஷன்லேயே அவங்க பாடி வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பிஎம்ஐ வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்டேஜஸ் அதிகமாகிட்டே போகாது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி தேய்மானம் வர ஆரம்பித்தவங்களுக்கு கூட நம்ம ஃபுட் ஹேபிட்ஸில் ரெகுலராக சேஞ்சஸ் கொடுத்துட்டு அந்த பெயினுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே எடுத்துட்டோம் அப்படின்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் வரைக்கும் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து இருக்காது. நிறைய பேருக்கு ஒரு காலில் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆரம்பத்திலே கிரிபிட்டேஷன் சவுண்ட்ஸ் இருக்கும்போதே நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு கூட வந்து வர்றாங்க. இன்னொரு காலில் வந்து பண்ணாமல் சரி பண்ண முடியுமா, இந்த காலில் பண்ணதுக்கப்புறமும் கால் கீழே வந்து வீக்கம் வருது, கால் வந்து நடக்கிற ஃபீலே வந்து தெரியல, கால் பாதம் வரைக்கும் வீங்க ஆரம்பிச்சிருக்கு, இப்போது சர்ஜரி பண்ணியும் அந்த காலில் வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது, இன்னொரு கால் சரி பண்ண அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இல்லாமலே வெறும் மூலிகை மருந்துகளை சரி பண்ண முடியுமான்னு கேட்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்தவங்களுக்கு கூட நம்ம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமல், நம்ம வேறு எந்த சர்ஜரியுமே இல்லாமல் நம்ம மூலிகை மருந்துகள் இன்டர்னல் மெடிசன்ஸ் மூலமாகவும் எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் மூலமாகவும் நிரந்தரமாகவே இன்னொரு கால் வந்து சரி பண்ணி நார்மல் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அதே மாதிரி இப்போது நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இந்த முழங்கால் மூட்டு வலிக்கு நம்ம ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும் இல்லையா? இப்போது இந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இந்த வீக்னஸ்னால வரக்கூடிய இந்த பெயின், இதுக்கெலாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? குழந்தைங்களுக்குமே வந்து ஆரம்பத்திலே நம்ம கால்சியம் ரிச் டயட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு நிறைய வந்து ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்கறது, கலரிங் ஏஜென்ட்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்கறது, அதே மாதிரி ஆயில் வந்து ஆயில் ஐட்டம் நிறைய கொடுக்கறது, பாடி வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காரணம். சின்ன குழந்தைங்களே ஓவர் வெயிட்டில் இருக்காங்க, அதோடு அவங்களுடைய புக்ஸ், அவங்களுடைய பேக்ஸ் இதெல்லாம் தூக்கும்போது இன்னும் வெயிட் அவங்க ப்ரெஷர் கொடுக்க அந்த முழங்கால் மூட்டு தான் வந்து பாதிக்கப்படும். ஒரு 14-15 வயது குழந்தைக்கே வந்து மூட்டு வலி வருது அப்படின்னா முக்கியமாக அவங்களுடைய பாடி வெயிட் ஒரு காரணம். அது தவிர அவங்க எடுத்துக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸ் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேடம், பொள்ளாச்சி ரத்னசாமி மேடம். ஓகே, உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார், கேளுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் அந்த அக்டோபர் நவம்பர்ல வந்து லைட்டா புரோட்டீன் போச்சு மேடம். சொல்லுங்க சார்.
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரீட்மெண்ட் பார்த்துங்க, ஸ்கேன் எடுத்தாங்க, நார்மல் பண்ணாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா கிரீட்டன் யூரியா எல்லாமே நார்மலாங்க. ஆனா புரோட்டீன் வந்து ஸ்பாட் புரோட்டீன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க மேடம். சரிங்க. இப்போ என்ன மாதிரி அப்புறம் தொந்தரவு? பயாப்சி எடுத்து பார்க்கும். என்னங்க மேடம்? இப்போ என்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரியுது உங்களுக்கு? கால் கை வீக்கம் எனக்கு ஏதாவது வந்து இருக்குங்களா? பயாப்சி எடுத்து பார்த்துட்டு ஐஜிஎன் அப்புறம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க மேடம். சரிங்க. அதை வந்து பார்த்த கடைசியில் இப்போ சரியாயிடுச்சுங்க. மறுபடியும் வந்து புரோட்டீன் போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் மேடம்? இப்போ உங்களுக்கு கை காலில் வீக்கம் ஏதாவது இருக்குங்களா? இல்லைங்க மேடம், இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை. சரி, ஓகேங்க. சரி. இது ஒன்றும் கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ரெகுலராக வந்து எல்லா விதமான இல்ல சரிவிகிதமான சத்துக்கள். வீக்கம் இல்லைங்க மேடம். அது இது வரைக்கும் வீக்கம் வரவே இல்லைங்க மேடம். சரி. சரிங்க. இப்போ மூட்டு எலும்பு இல்லை எல்லா எலும்புகள்லையும் வீக்கம் இருக்கு, கை கால்களில் வீக்கம் இருக்கு அப்படின்னா அவங்க இப்போ யூரின்லயோ இல்லை வந்து வெளியில வந்து நிறைய ஆல்புமின் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுடைய வந்து ரெடியே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க மேடம். ஒன்றும் கிடையாது. இது கை காலில் வீக்கம் இருக்குது அப்படின்னா தான் இது வந்து ப்ராப்ளம். உங்களுக்கு வீக்கம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது சரி பண்ணிடலாம். நிறைய பேருக்கு நிறைய ப்ரோட்டீன் ரிலீஸ் ஆகும்போது யூரினில் நிறைய ப்ரோட்டீன் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற கண்டிஷனில் அவங்களுக்கு இந்த கை கால்களில் வீக்கம் இருக்கும், ஃபேஸில் வந்து பஃபினஸ் இருக்கும், உடம்பே வந்து கொஞ்சம் வீக்கமாக வந்து தெரியும். அந்த மாதிரி எந்த மாதிரி ப்ராப்ளமும் உங்களுக்கு இல்லை, எந்த சிம்டம்ஸும் இல்லை அப்படின்னா காமனாக அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஃபுட் டயட்ஸ் கண்ட்ரோலில் கொண்டு வரும்போது இது நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். ஃபுட் ஹேபிட்ஸில் நிறைய வந்து சீட்ஸு நட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிறத வந்து தவிர்த்துக்கோங்க. நிறைய காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கோங்க. கீரைகள் எடுத்துக்கிறத இப்போதைக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். கீரைகளில் எல்லா விதமான மினரல்ஸும் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுனால இதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். மற்றபடி நிறைய நீர் காய்கறிகள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸுமே நிறைய வந்து எடுத்துக்கலாம். சுகர் பிபி கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. 3 months ஒன்ஸ் நீங்கள் அந்த ப்ரோட்டீன் ஆல்புமின் லெவல் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுறது ரொம்ப அவசியம். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேரு? என்னோட பேர் கயல்விழி மேம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? அது அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் இருக்கு மேம், அதனால டாக்டர்கிட்ட கேட்கறேன். ஓகேம்மா. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. என்னுடைய அப்பாவுக்கு வந்து 5 years-ஆ ஒரு கை ஒரு கால் வந்து எதுவுமே பண்ண முடியல மேம். ஓகேம்மா. 5 அவங்களால years. வந்து சாப்பிட முடியல. ம். ஒரு கால் வந்து சுத்தமாவே நடக்க முடியாம ஸ்டிக் வச்சுதான் நடக்கிறாங்க. ஓகேம்மா. ஓகே. இப்போ ஓரளவுக்கு நீங்க புடிச்சிட்டு நடக்கிறாங்களா இல்ல ஸ்டிக் இல்லாம எந்த நிக்க முடியும் அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்காங்களா? இல்ல ஸ்டிக் வச்சாதான் ஓரளவுக்கு நடக்கிறாங்க, இல்லைன்னா அவங்களால சுத்தமா எதுவுமே பண்ண முடியல மேம். ஓகே. சுகர் பிபி ஏதாவது இருக்கா? ஓகே. பிரஷர் இருக்கு மேம், பிபி இருக்கு. சரி, ஓகேம்மா. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது சரி பண்ணிடலாமா? அதாவது உள்மருந்துகள் மட்டும் இதுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதாவது வெளிப்பக்க சிகிச்சைகளும் சேர்த்து வந்து எடுத்துக்கணும். ஸ்ட்ரோக் வந்து பாதிக்கப்பட்டவங்க 6 மாதம் 1 வருடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மருந்துகளே எடுத்துகிட்டே இருப்பாங்க. இன்டர்னல் மெடிசின்ஸே எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஹை லெவலில் இருக்கக்கூடிய பிபி, ரொம்ப கண்ட்ரோல்டு இல்லாமல் இருக்கக்கூடிய சுகர், இது எல்லாமே கொஞ்சம் நார்மலுக்கு வரும். வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு பெர்மனெண்ட்டாக அந்த ஸ்ட்ரோக் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அட்டாக் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரோக்கில் வந்து நிறைய பேருக்கு அந்த ஃபேஷியல் பால்சி, பெல்ஸ் பால்சியோடு வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் முக நரம்புகள் எல்லாம் நார்மலுக்கு வந்துடும். கை காலில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய பாதிப்பு அப்படியே வந்து இருக்கும். நிறைய பேருக்கு இந்த செகண்ட் டைம் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்திங்கன்னா கை காலில் இருக்கக்கூடிய செயலிழப்பு பெர்மனெண்ட்டாக அதே மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். 4 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் அதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டிஃப்னஸ் ஆக ஆரம்பிச்சு நிறைய பேர் வந்து ஆரம்பத்தில் நல்லா நடந்துட்டு இருந்தவங்க கூட போக போக பார்த்திங்கன்னா நடக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு வந்து போயிடுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் கை கால்களில் ஸ்டிஃப்னஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகிறது தான். அந்த செயலிழப்பை நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு ஃபுல் பாடிக்குமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் மூலிகை பொடிக்கறி சிகிச்சைன்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றிடம் வந்து கொடுக்குறோம். அதை தொடர்ந்து ஃபுல் பாடிக்கும் ஆவி குளியல் சிகிச்சை கொடுத்து, வர்ம சிகிச்சை கொடுத்து, கை கால்களில் செயலிழப்பு இருக்கக்கூடிய அந்த கை கால்களுக்கு வந்து நம்ம அதற்கான மூலிகை சிகிச்சைகள் வந்து கொடுக்குறோம். பிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதற்கான ஒட்டடை ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்து அந்த வீக்கம் ஸ்வெல்லிங் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து நார்மல் கொண்டு வருவோம். அதை தொடர்ந்து அந்த நரம்புகள் எல்லாம் ரொம்ப ஸ்டிஃபாக இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். கை விரல்லாம் மடங்கின மாதிரி இருக்கும். அது விரிச்சா கூட திருப்பியும் வந்து மடங்கிக்கும். அந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறதுனால ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த போக போக நடக்க முடியாத கண்டிஷனுக்கு வந்து போகிறாங்க. கண்டிப்பாக அந்த சிகிச்சையில் அவங்கள நல்லாவே நடக்க வைக்க முடியும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் உள்நோயாளியே தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி டி நகர் ஹபிபுல்லா ரோட்டில் இருக்குது. நேரில் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. ஒரு 10 நாள் சிகிச்சையோடு சேர்ந்து உள் மருந்துகள் எடுத்துக்கிட்டோம். கண்டிப்பாக அதை சரி பண்ணிடலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் காரைக்குடியில இருந்து ராணி பேசுறேன். சரிம்மா, உங்கள் கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம்மா, என் பேர் வந்து ராணி. நான் காரைக்குடியில இருந்து கால் பண்ணிருக்கேம்மா. ஓகேம்மா. தங்கச்சிக்காக கேட்கணும். 23 வயசு ஆகுது அவங்களுக்கு. சரிம்மா.
வயிறு வலி ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி டாக்டர் போய் பார்த்துட்டோம். ஓகே. ஸ்கேன் பண்ணதுக்கு அவங்களுக்கு வந்து குட்டி குட்டி கட்டியா இருக்கு, கர்ப்பப்பைய சுத்தி வெளியில கட்டி கட்டியா குட்டி குட்டியா இருக்கு, நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கம்மா. சரிம்மா. என்ன சைஸ் சொன்னாங்களா? மல்டிபிள் சைஸ் மாதிரி தான் சொல்றாங்க, குட்டி குட்டியா ஆனா நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கம்மா. சரிம்மா. ப்ளீடிங் அதிகமாக இருக்கிறது எவ்வளோ நாளாக இருக்குமா? ஒரு 3 months தான் இருக்குமா. சரிம்மா. இப்போ நார்மலாக இருக்காங்களா இல்லை மாதம் மாதம் கரெக்டாக பீரியட்ஸ் வருதா அவங்களுக்கு, இல்லை அடிக்கடி வர மாதிரி இருக்கா? அவங்களுக்கு வந்து வயிறு வலி அதிகமா இருக்கு, மருந்து எடுத்துக்கும் போது பீரியட்ஸ் வந்து நார்மலா இருக்கு. 1 மாசம் மருந்தை விட்டுட்டா கூட பீரியட்ஸ் அதிகமா போக ஆரம்பிச்சிருதுமா. சரி, ஓகேம்மா. கவலைப்பட வேண்டாம்மா, அது சரி பண்ணிடலாம். மல்டிபிள் ஃபைப்ராய்டாக இருக்கக்கூடிய கண்டிஷனில் கூட நம்ம மூலிகை மருந்துகளே அதை கரைச்சி நார்மல் கொண்டு வரலாம். ஏன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளில் வந்து அதோடைய சைஸஸை பொறுத்து நம்ம அதற்கான டோசேஜஸில் மருந்துகள் வந்து கொடுப்போம். உங்களோட பெரிய சைஸில் 7-8 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டிகள்லாம் கூட நம்ம மருந்துகள் மூலமாகவே கரைச்சி நார்மல் கொண்டு வந்திருக்கோம். இது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நிறைய பேர் வந்து மயோமெக்டமி பண்ணுறாங்க, ஃபைப்ராய்டெக்டமின்னு சொல்லி கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணுறாங்க. நிறைய பேர் கட்டிகளுக்கு பயந்துட்டு கர்ப்பப்பையே எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுமா. ஹெவி ப்ளீடிங்காக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை உள்ளே இருக்கக்கூடிய கட்டிகளை கரைக்கிறதுக்கும் சரி, நம்ம நிறைய மூலிகை மருந்துகள் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பஞ்சகர்மா சிகிச்சைகளும் கொடுக்குறோம். வெளிப்பக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் யூட்ரஸ்க்கான வர்ம சிகிச்சைகளும் வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். அதோட உள் மருந்துகளும் சேர்த்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அதை நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். 3 மாத சிகிச்சைக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு கட்டிகள் எல்லாமே வந்து நல்லா குறைஞ்சி நார்மலான ஸ்கேன் வந்து இருக்கும். எந்த விதமான கட்டிகளும் இல்லை, நார்மலான ஸ்கேன் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாதிரி நம்ம 3 மாதம் உள் மருந்துகள் மட்டும் எடுத்தே அதை நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். காரைக்குடியில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குமா, உங்களை நேரில் கூட்டிகிட்டு போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 3 மாத சிகிச்சையில் அது நிரந்தரமாக குணமாயிடும். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மலர்விழி கிருஷ்ணகிரியிலிருந்து பேசுறீங்கம்மா. ஓகே, உங்கள் கேள்வியை கேட்கலாம், கேளுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்க. அம்மா எனக்கு 29 வயசு ஆகுதுங்கம்மா. ஓகே. ஒரு 3 வருஷமாவே வந்துட்டு எனக்கு மூச்சு விட சிரமமாவே இருந்துச்சுங்கம்மா. நாங்க வெளியே போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம், ஆஸ்துமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. சரி, பஃப் ஏதாவது எடுக்கிறீங்களா? என்னங்கம்மா? பஃப் இன்ஹேலர் ஏதாவது யூஸ் பண்றீங்களாமா? அந்த மூச்சு விடும்போது பார்ப்பாங்களேங்கம்மா, வாயில வச்சு பிரஸ் பண்ற மாதிரி அது நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்கம்மா. அது ஒரு நாளைக்கு எத்தனை டைம் யூஸ் பண்றீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 2-3 டைம் யூஸ் பண்ணிடுவேங்கம்மா. ஓகே ஓகே. இப்போ 3 வருஷமா இது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்கம்மா. சரிம்மா. இப்போது ஆஸ்துமா தொந்தரவுகளுக்கு இது எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூச்செல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பஃப் யூஸ் பண்ணுறதுனால மூச்சுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் விரிவடையும். உள்ளே இருக்கக்கூடிய ஏர் பேசேஜஸ்லாம் விரிவடைகிறதுனால மூச்சு நல்லா ஃப்ரீயாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மறுபடியும் எல்லாமே வந்து சுருங்க ஆரம்பிக்கும். உள்ளே இருக்கக்கூடிய ஏர் பேசேஜஸ் எல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும். பழையபடி அதே நிலைமைக்கு வந்து இருக்கும். திருப்பியும் வந்து பஃப் எடுத்தால் தான் அது நார்மலுக்கு வர மாதிரி இருக்கும். இப்போ 2 டைம் 3 டைம் எடுக்கிறீங்க. இன்னும் ஒரு 4-5 டைமில் 4-5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 10 டைம் 15 டைம் கூட எடுத்துகிட்டு இருப்பீங்க. அது மாதிரி பஃப் எடுக்கிறதோடைய டைமிங்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகுமே தவிர நிரந்தரமாக அதனால உங்களுக்கு ஆஸ்துமாவை குணப்படுத்தவே முடியாது. அது எதுவுமே இல்லாமல் நம்ம உள் மருந்துகள் மூலமாகவே மூலிகை மருந்துகள் மூலமாகவே நிரந்தரமாக ஆஸ்துமா நோயை சரி பண்ணலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி வரக்கூடிய பல லட்சக்கணக்கான பேருக்கு மருந்துகளோடு சேர்ந்த வெளிப்பக்க சிகிச்சையாக மூக்கின் மூலமாக பார்த்தீங்கன்னா மூலிகை சொட்டு மருந்து உள்ளே போட்டு அதை தொடர்ந்து மூக்கில் வந்து புகை சிகிச்சை வந்து நம்ம கொடுக்குறோம். நசியம் தூமபானம் சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டோடு சேர்ந்து நெஞ்சு பகுதியில் கொடுக்கக்கூடிய ஒரு ஒற்றடை சிகிச்சை, மூலிகை பொடி வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஒற்றடை சிகிச்சை வந்து கொடுக்குறோம். இதெல்லாமே கொடுத்து உள்ள நாள்பட்ட செளியாக தேங்கி இருக்கக்கூடிய அந்த கோலையை ஃபுல்லாக கரைச்சி வெளியில் கொண்டு வரதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் இந்த பஞ்சகர்மா சிகிச்சையை எடுத்துட்டு இதை தொடர்ந்து நம்ம உள் மருந்துகள் எடுத்துகிட்டு வரும்போது 2 மாதத்தில் இந்த சளி தொந்தரவுகள் எல்லாம் நிறைய பேருக்கு நம்ம குணப்படுத்தியிருக்கோம். உங்களுக்குமே குணப்படுத்திடலாமா, பயப்பட வேண்டாம். கிருஷ்ணகிரியில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. நேரில் போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 2 மாதத்துக்குள்ளே அது முழுமையாக குணமாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கங்க, என் பேர் சத்யாங்க. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? விழுப்புரங்க மேடம். ஓகே, உங்கள் கேள்வியை கேட்கலாமா, கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. அடுத்தது எனக்கு ஒரு 37 வயசு ஆகுது. ஒரு 8 மாசமாவது பாத்தீங்கன்னா வெள்ளப்படுதல் அதிகமா இருக்கு. ஓகே. அதுக்கு முன்னாடி இருக்கும், நார்மலா இருக்கும். அது பாத்தீங்கன்னா பீரியடும் அதனால 1 மாசம் விட்டு விட்டு வருதுங்க மேடம். சரிம்மா. வெள்ளைப்படுதல் மட்டும்தான் இருக்கா? அதில் கலரில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்காமா? ஸ்மெல்லில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஆமா, அந்த மாதிரி இல்லை மேம், ஆனால் கொஞ்சம் அதிகமா போகுது மேம். ஓகேம்மா.
இது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா. உடல் சூடு காரணமாக வந்து வெள்ளைப்படுதல் அதிகமாக போகலாம். 8 மாதமாக தான் போகுதுன்றீங்க. அதில் அரிப்போ இல்லை ஸ்மெல்லோ எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல அப்படின்னா நார்மலான ஒரு வெள்ளைப்படுதல் தான். காமனாக வெள்ளைப்படுதல் வந்து நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸுக்கு பிஃபோரோ ஆஃப்டரோ அதிகமாக இருக்கும். எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ராப்ளம் தான். இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். முதல்ல வெள்ளைப்படுதலுக்கு பாடிக்கு எண்ணெய் வச்சு வந்து குளிச்சுட்டு வரணும். ஃபுல் பாடிக்குமே ஆயில் பாத் வந்து எடுக்கணும். தலையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் நல்லெண்ணெயில் பூண்டு மிளகு போட்டு வந்து காய்ச்சிட்டு அந்த ஆயிலை வந்து ஃபுல் பாடிக்கும் வச்சு குளிச்சுட்டு வாங்க. இது வாரத்தில் 2 நாள் பண்ணிட்டு வந்தீங்கனாலே நல்ல பாடி ஹீட் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இது தவிர காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து வெள்ளரிக்காய் பச்சை வெள்ளரிக்காய் வந்து அரைச்ச ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கற்றாழை ஜூஸ் வந்து ஒரு நாள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நீர் காய்கறிகளை நம்ம பச்சையை அரைச்ச ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு வாரத்துலேயே நல்லா அந்த வெள்ளைப்படுதல் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். அதையும் மீறி உங்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு கவனம் செலுத்தி நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வெள்ளைப்படுதலுக்குன்னு சிறப்பாக ஒரு இன்டர்னல் மெடிசனோடு சேர்ந்து எக்ஸ்டர்னலாக வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பவுடருமே கொடுக்குறோம். இதை வச்சு வாஷ் பண்ணிட்டு வரும்போது இன்டர்னலாக உள்ளே இருக்கக்கூடிய புண்கள், கர்ப்பப்பை வாயில் ஏதாவது புண்கள் இருந்துச்சுனாலோ இல்லை கர்ப்பப்பையிலே உங்களுக்கு நிறைய அழுக்குகள் இருக்கிறதுனால வெள்ளைப்படுதல் இருந்துச்சுனாலோ அது நிரந்தரமாக குணமாயிடும். இதோட சேர்ந்து இன்டர்னல் உள்ள மெடிசின்ஸும் எடுத்துகிட்டு வரும்போது நிரந்தரமாக ஒரு 10 நாளுக்குள்ளே அது குணப்படுத்திடலாம். நேரில் வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா, கண்டிப்பாக அது குணமாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, நான் கோவில்பட்டியிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, உங்கள் கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம்மா, என் பேர் அஞ்சலி, கோவில்பட்டியிலேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்து 35 வயசாகுது. எனக்கு வந்து கை கால் ஜாயிண்ட் ஃபுல்லாவே ரொம்ப வலி அதிகமா இருக்குது. காலையில ஏன்னா எழுந்திருக்கவே முடியல, ரொம்ப வலி, கால் வலி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் காட்டினா கால்சியம் டேப்லெட்டும் அயன் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. சரிம்மா, ரத்தம் டெஸ்ட் எடுத்துருக்கீங்களா? கொடுத்தாங்க. ஓகே. என்னதுமா? பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களாமா? பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கல. ஆனா பக்கத்துல எல்லாரும் முடக்குவாதம் மாதிரி இருக்கும், எனக்கு இது மாதிரி தான் வந்திருக்குது அந்த மாதிரி சொல்றாங்க. சரிம்மா, இது முடக்குவாதமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு டைம் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப அவசியம். ஏன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது நமக்கு முடக்குவாதமாக இருக்குமான்றது தெரியும். நிறைய பேருக்கு கால்சியம் சத்து குறையிறது, இரும்பு சத்து குறையிறதுனாலையும் கை கால் வலிகள் இருக்கும். ஆனால் எப்போவுமே அந்த வலி வந்து இருந்துகிட்டே இருக்காது. ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சாலோ இல்லை வந்து நைட் சரியாக தூங்கலைனாலோ அந்த டயர்ட்னஸ் காரணமாக வலி வந்து இருக்கும். காலையில் எழுந்தோடனே மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்குது, எல்லா விரல்லையுமே வந்து வலி இருக்குது, முட்டி எல்லாமே வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது முடக்குவாதமாக இருக்கலாம். நீங்கள் பிளட் டெஸ்ட்டில் இந்த ஆர்ஏ ஃபேக்டர், ஏஎஸ்ஓ டைட்டர், சிஆர்பி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதில் நார்மலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். முடக்குவாதம் இருக்குது அப்படின்னா அது ஆரம்பத்திலே அதற்கான சிகிச்சைகள் மட்டுமே எடுத்து நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். வாழ்நாள் ஃபுல்லாக அதுக்கு மருந்துகள் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதுக்கு பெயின் கில்லரோ ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸோ இப்போவே எடுத்துக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதோட டோசேஜ் வந்து அதிகமாகிட்டே தான் போகுமே தவிர வலி வந்து நிரந்தரமாக அதனால் குணமாகாது. அதே மாதிரி முடக்குவாதமும் அந்த வலி மாத்திரைகள்னால் நிரந்தரமாக குணப்படுத்த முடியாது. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் முடக்குவாதத்தை நிரந்தரமாக குணப்படுத்துறதுக்கு, வாதத்தை குறைக்கிறதுக்கான மருந்துகளோடு சேர்த்து வெளிப்பக்க சிகிச்சையாக ஆயிலே இல்லாமல் ஃபுல் பாடிக்கும் மூலிகை பொடி வச்சே நம்ம வந்து சிகிச்சைகள் கொடுக்குறோம். அதாவது ட்ரை பொடி கிளி ஒட்டடம் சொல்லிட்டு ஆயில் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய அந்த சிகிச்சைகள். இது தவிர உத்வர்த்தனம் சொல்லிட்டு அதுவுமே மூலிகை பொடி வச்சு ஃபுல் பாடிக்கு மசாஜ் தெரப்பி கொடுப்போம். இதோடு சேர்ந்து வர்ம சிகிச்சைகள் கொடுத்து மேல் பக்கமாக லேப்பனம் சொல்லக்கூடிய ஒரு பூச்சி மருந்து வந்து வெளிப்பக்கமாக வந்து தடவுவோம். இதெல்லாம் பண்ணி நிரந்தரமாக அந்த முடக்குவாதத்தை குணப்படுத்துவோம். வெளியில் இருக்கக்கூடிய வீக்கம், வலி இதெல்லாம் ஒரு வாரத்துக்குள்ளே கண்ட்ரோல் ஆகிடும். 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே நல்லாவே நடக்க ஆரம்பித்து முடக்குவாதம் நிரந்தரமாக குணமாயிடும். நேரில் வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துக்கோங்க. கோயில்பட்டியிலே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குமா, நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக குணப்படுத்திடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் காலில் இருக்கீங்கம்மா, டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். லைனில் தான் இருக்கீங்கம்மா, பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். சித்ராங்கம்மா என் பேரு. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஒசூர்ல இருந்து பேசுறோம்மா. உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம்மா, எனக்கு ஒரு 7-8 மாசமாவே irregular periods இருக்குங்கம்மா. ஓகே. அது பீரியட்ஸ் ஆனா எனக்கு ரொம்ப பெயினாவும் இருக்கு, ரொம்ப ப்ளீடிங்கும் ஆகுதுங்கம்மா. சரிம்மா, ஸ்கேன் எடுத்திருக்கீங்களா? இல்ல, அது இன்னும் எதுவும் எடுத்தது இல்லைங்கம்மா. ஆனா வலி வரும்போது மட்டும் மாத்திரை மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி போடுவோங்கம்மா. ஓகேம்மா,
கண்டிப்பாக ஸ்கேன் எடுக்கணுமா. பிசிஓடி இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ ரொம்ப நாளாக இரெகுலர் பீரியட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, 2 மாதத்துக்கு ஒரு டைம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் இரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கர்ப்பப்பை கரெக்டாக இருக்குதான்றதை செக் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறதே வந்து தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் ரொம்ப சிவியர் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வெளியில் சிம்டம்ஸே வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு இரெகுலர் பீரியட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும், போக போக வெயிட் கெயின் அதிகமாகும். அது தவிர முகத்தில் முடி வளர்ச்சி அதிகமாகிறது, முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸோடு சேர்ந்து இந்த பிசிஓடி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து இருக்கும். கண்டிப்பாக இதற்கு மருந்துகள் மூலமாகவே நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். பிசிஓடி ப்ராப்ளம் நிரந்தரமாக குணமாயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக ஆரம்பிக்கும். 1 மாதம் 2 மாதத்துலேயே பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலர் ஆகிடும். நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளில் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு மூலிகை சொட்டு மருந்து வந்து கொடுக்குறோம். அதை வந்து நீராகாரத்தில் கலந்து ரெகுலராக அதை எடுத்துகிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீர்க்கட்டிகள் எல்லாமே கரைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் நீர்க்கட்டிகளுக்கு லேப்ரோஸ்கோபி சிகிச்சைகள்லாம் எடுத்துக்கிறாங்க, நீர்க்கட்டிகளை உடச்சி விடுறாங்க. அது பண்ணினதுக்கப்புறம் திருப்பி ஒரு 4-5 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா திருப்பி நீர்க்கட்டிகளோட வராங்க. அந்த மாதிரி எத்தனை டைம் நம்ம பண்ணாலுமே திருப்பி நீர்க்கட்டிகளோட ஃபார்மேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை நிரந்தரமாக குணப்படுத்தணும் அப்படின்னா மருந்துகளோடு சேர்ந்து நம்ம லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் வந்து கொடுக்கணும். கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் டிசார்டர் தான் அந்த பிசிஓடி அப்படின்றது. உணவு பழக்கங்களில் மட்டும் கிடையாது, நம்ம வாழ்வியல் முறைகள்லையும் நேரம் தவறாமல் ஃபுட்டு எடுத்துக்கிறது, ஃபுட்டை ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறது, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். இது தவிர தூக்கம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நைட் டைமில் ஒரு 8 மணி நேரம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத தூக்கம் இருக்குது அப்படின்னாலே பிசிஓடி வர்றதை கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்துக்கலாம். இது தவிர இந்த இம்பேலன்ஸாக ஹார்மோன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு கரெக்டான டைமில் நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்காமல் ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி ஆவியில் வேக வச்ச மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம பாடிக்கு தேவையான சரிவிகிதமான உணவுகளும் எடுத்துக்கணும். எல்லா விதமான சத்துக்கள் சேர்ந்த மாதிரி உணவுகள் எடுத்துகிட்டு பாடிக்கு தேவையான நீர் சத்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலே பிசிஓடி வராமல் பார்த்துக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க, டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாமா? நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஓகே, முழங்கால் மூட்டு வலி, இந்த ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்லேயே ஆர்த்ரைட்டிஸில் வேறு என்னென்ன ஆர்த்ரைட்டிஸ்லாம் இருக்கும் டாக்டர்? ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன் பார்த்தோன்னா நம்மளுடைய முழங்கால் மூட்டை மட்டும் பாதிக்கிறது அப்படின்றது இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். இது தவிர முழங்கால் மூட்டை பாதிக்கக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ்னு பார்த்தோன்னா சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். நிறைய பேருக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்றது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். முக்கியமாக அதுவுமே மூட்டு எலும்பு முழங்கால் மூட்டை வந்து பாதிக்கலாம். ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு, சோரியாசிஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நாள்பட்ட தொந்தரவுகளாக அது இருக்குது. க்ரானிக்காக அந்த தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு சைல்ட்ஹுட்லேருந்தே சோரியாசிஸ் கண்டிஷன் இருக்குது, சரியாகுது, திருப்பி வந்துட்டே இருக்குது. அதுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்காமல் விடுறவங்களுக்கு அதோட காம்ப்ளிகேஷன்ஸாக மூட்டு வலி வந்து வரலாம். மூட்டில் வந்து ஸ்டிஃப்னஸ் வர ஆரம்பிக்கும், மூட்டை சுற்றி வந்து வீக்கம் வர ஆரம்பிக்கும். தொடர்ந்து வந்து அந்த ஸ்டிஃப்னஸை தொடர்ந்து நிறைய உள்ளே வந்து நீர் கோர்க்க ஆரம்பிக்கும். சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸில் முக்கியமாக எல்லா ஜாயின்ட்ஸ்லேயும் அந்த மேலே வந்து பேச்சஸ் வந்து இருக்கும். அதை தொடர்ந்து உள்ள நீர் கோர்த்து முக்கியமாக வரக்கூடிய பிரச்சனையே அந்த மூட்டு வலி தான். அதை தொடர்ந்து கணுக்கால் வலி வந்து வரலாம். இதுவுமே அந்த ஆர்த்ரைட்டிஸில் முக்கியமாக அந்த மூட்டுகளை பாதிக்கக்கூடிய ஒரு ஆர்த்ரைட்டிஸாக இருக்கும். இது தவிர வந்து கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது, நரித்தலை வாதம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷன்லையுமே முழங்கால் மூட்டில் யூரிக் ஆசிட் நம்மளுடைய பிளட்டில் வந்து நிறைய ரிலீஸ் ஆகுது, நிறைய வந்து இருக்குது அப்படின்ற கண்டிஷனில் அந்த மூட்டுகள் வந்து வீங்க ஆரம்பிக்கும். முழங்கால் மூட்டை வந்து மேலே முன்னாடி துருத்தி இருக்கிற மாதிரி அதில் வந்து ஸ்வெல்லிங் ஜாஸ்தி இருக்கும். அதை சுற்றி வந்து ஸ்வெல்லிங்கோடு சேர்ந்த மேலே ரெட்னஸ் வந்து இருக்கும். தொடும்போதே வந்து மேலே வந்து ஒரு டெண்டனஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, தொடும்போதே தொடு வலி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸும் இருக்குது. இதை தவிர காமனாக ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் மூட்டு வலி மாதிரியான சிம்டம்ஸ் வந்து காட்டலாம். முழங்கால் மூட்டில் மட்டும் வந்து வலி வர ஆரம்பிக்கலாம். அதை தொடர்ந்து எல்லா மேஜர் ஜாயின்ட்ஸ், பெரிய ஜாயின்ட்ஸ்லேயும் வலி வரலாம். கணுக்கால் மூட்டு, ஷோல்டர் ஜாயிண்ட்டு, எல்போ ஜாயிண்ட்டு, ரிஸ்ட் ஜாயிண்ட், இந்த மாதிரி பெரிய மூட்டுகளில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு லாஸ்ட்டாக தான் ஒரு 2-3 ஸ்டேஜஸ் போனதுக்கப்புறம் முடக்குவாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கை விரல் மூட்டுகள்லாம் வந்து வலி வந்து வீக்கம் வர ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி கால் விரல் மூட்டுகள்லாம் வந்து மடங்க ஆரம்பிக்கிறது, கோண ஆரம்பிக்கிறது, வீங்க ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷன்ஸாக வந்து மாறலாம். ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் முழங்கால் மூட்டு வலி அப்படின்றது காமனாக ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லையும் இருக்கலாம். இந்த மாதிரி பல விதமான ஆர்த்ரைட்டிஸில் முழங்கால் மூட்டு தான் மெயினாக வந்து பாதிக்குது. அதுக்கு காரணம் நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய மேஜர் ஜாயிண்ட், முக்கியமான ஒரு நம்ம ஃபுல் பாடி வெயிட்டையும் தாங்கக்கூடிய மெயினான ஜாயிண்ட்டுன்னு பார்த்தோன்னா அந்த முழங்கால் மூட்டு. அதனால தான் முதல்ல எந்த ஒரு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன் நம்மளுடைய பாடியில் ஃபார்ம் ஆனாலுமே முக்கியமாக நம்மளுடைய முழங்கால் மூட்டு வந்து ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் கிருபா. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க?
தேனியிலேருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம். ஓகே, சொல்லுங்க. எனக்கு ஒரு 4 இயர்ஸ் சைனஸ் இருக்கு மேம். ம் எனக்கு ஹேர் வாஷ் பண்ண ஒரு கண்டினியூஸா ஒரு 1 வீக் தலையே தூக்க முடியுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஹெட்டேக் ஆயிடுச்சு. ஓகேம்மா, டெய்லியும் தலைக்கு தண்ணி ஊற்றுறீங்களா? இல்ல மேம், இந்த தலைவலி வர்றதுனால ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் மட்டும்தான் ஹேர் வாஷ் பண்றேன். ஓகேம்மா, ஏசியில் ரெகுலராக படுக்கிறீங்க இல்லை ரெகுலராக ஏசி வந்து பகல் நேரங்களில் யூஸ் பண்ணுறீங்களா? ஆமா மேம். ஓகேம்மா, நிறைய ரீசன்ஸ் இருக்குது. முதல்ல வந்து இந்த சைனசைட்டிஸ் வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, பயப்பட வேண்டாம், இது சரி பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து சைனசைட்டிஸ் வந்து நான் தலைக்கே குளிக்கிறதுல ஆனாலும் எனக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி வராங்க. தலைக்கு குளிக்கிறதுனால அடிக்கடி தலையில் தண்ணி ஊற்றுறதுனால மட்டும் வரக்கூடிய ப்ராப்ளம் சைனசைட்டிஸ் கிடையாது. முகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காற்று குழிகளில் ஃபுல்லாக நீர் நிறைய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீர் கோர்க்க ஆரம்பிக்கும். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. நிறைய மூக்கின் மூலமாக நிறைய டஸ்ட் உள்ளே போகிறது, தூசி, புகை, இந்த மாதிரி அனிமல்ஸ் வளர்க்குறோம், நம்மளுடைய பெட் அனிமல்ஸ் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதோடைய ரோமங்களை கண்டினியூஸாக நம்ம சுவாசிக்கிறோன்னா கூட கண்டினியூஸாக அதோடைய அலர்ஜி கூட நமக்கு சைனசைட்டிஸாக ஃபார்ம் பண்ணலாம். இது தவிர கண்டினியூஸாக ஏசி காற்றில் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப அது அளவுக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க, நிறைய வந்து தூசி புகை இருக்க மாதிரி இடங்களில் வசிக்கிறவங்களுக்கு, இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. இதை தவிர வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். அடிக்கடி வைரல் இன்ஃபெக்ஷன் அட்டாக் ஆகுது, இல்லை அடிக்கடி வந்து வீட்டில் ஒருத்தர் கோல்டால் அஃபெக்ட் ஆகுறாங்க, அவங்க கூட ட்ராவல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லையும் அடிக்கடி கோல்டு வர்றவங்களுக்கு கூட சைனசைட்டிஸாக மாறலாம். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதை சரி பண்ணிடலாம். முகத்தில் இருக்கக்கூடிய நீர் கோர்த்துருக்கக்கூடிய அமைப்பை நிரந்தரமாக ட்ரைன் பண்ணி வெளியில் கொண்டு வரோம் அப்படின்னாலே நாள்பட்ட சைனசைட்டிஸ் பிரச்சனையை நிரந்தரமாக குணப்படுத்தலாம். க்ரானிக் சைனசைட்டிஸ் கண்டிஷனில் மூக்கில் சதை வளர்ச்சி வரைக்கும் கூட வர ஆரம்பிக்கும். நிறைய பேர் நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க கூட மூக்கில் சதை வளர்ச்சி 2-3 டைம் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், திருப்பி அந்த சதை வந்து நேசல் பாலிப் வந்து வளர ஆரம்பிக்குதுன்னு சொல்லி வராங்க. அந்த மாதிரி உள்ள நீர் இருக்கிறத கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணாமல் திருப்பி நமக்கு வளர்ந்துட்டே தான் இருக்கும். 10 டைம் 15 டைம் ஆகியும் நமக்கு அகைன் நேசல் பாலிப் வந்து உருவாகிட்டே தான் இருக்கும். நம்ம அந்த சைனசைட்டிஸ்க்கான நிரந்தரமான தீர்வு அப்படின்றது அந்த சதையை வந்து கட் பண்ணி போடுறது மட்டும் கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய நீர் கோர்த்துருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனை கம்ப்ளீட்டாக அதை ட்ரைன் பண்ணும்போது தான் அது நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் நசியம் தூமபானம் சொல்லிட்டு மூக்கின் மூலமாக மூலிகை சொட்டு மருந்து ஊற்றி பண்ணக்கூடிய சில ட்ரீட்மெண்ட்ஸு, ஃபேஷியல் ஸ்டீம் சொல்லிட்டு முகத்துக்கான ஆவி குளியல் சிகிச்சை கொடுத்து தலைக்கான ஹெட் மசாஜ் தெரப்பி பண்ணி நிரந்தரமாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை குறைச்சி உள்ளே இருக்கக்கூடிய நீரை கம்ப்ளீட்டாக வெளியேற்றுறோம். இதை நிரந்தரமாக கம்ப்ளீட்டாக ஒரு 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே நிரந்தரமாக க்யூர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உள் மருந்துகள் ஒரு 2 மாதங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும், கம்ப்ளீட்டாக அதை க்யூர் பண்ணிடலாம். நேரில் வந்து நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துக்கோங்க, அது நிரந்தரமாகவே சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? இணைப்புல இருக்கீங்கம்மா, டிவி பார்க்காதீங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? ஃப்ளோரா, சென்னையில இருந்து. ஓகே, உங்க கேள்வியை கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. மேடம் வணக்கம், சொல்லுங்கம்மா. என் பேரு எனக்கு வந்து சுகர் இருக்கு மேம். சரிம்மா. சுகர் இருக்கு, உடம்புல ரத்தம் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேம்மா. சுகருக்கு பாதெல்லாம் எரியுது மேம். சரி, ஓகேம்மா. எவ்வளோ நாளாக இருக்குமா எரிச்சல்லாம்? 1 வருஷமா இருக்கு மேடம் எனக்கு. சுகருக்கு இன்சுலின் எதுவும் போடுறீங்களா? மாத்திரை சாப்பிட்டுட்டு வரேன் மேம். சரி, ஓகேம்மா. வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா உங்களுக்கு? வேற வந்து அந்த அளவுக்கு எதுவும் இல்லை மேடம். என்னால தூங்கவே முடியல மேடம். பாதத்துல ஒரு தார் ஒட்டின மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு மேம். சரிம்மா, கண்டிப்பா இதை வந்து சரி பண்ணிடலாம். சுகர் ரொம்ப கண்ட்ரோல் இல்லாம இருக்கு அப்படின்ற கண்டிஷன்ல தான் இந்த மாதிரி கால் போய் வருது மேடம். ஒரு மாசம் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாசம் ஒரு மாதிரி இருக்கு. சரிம்மா, இது சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம்மா. இது காலில் வரக்கூடிய பிரச்சனை தான், சுகர் பேஷண்ட்ஸுக்கு காமனாக வரக்கூடிய பிரச்சனை தான். கால் பாதத்துக்கு ரத்த ஓட்டம் வராமல் வந்து இருக்கும். காலில் வந்து ரத்த ஓட்டம் சரியாக வராததுனால, கால் பாதத்துக்கு ரத்த ஓட்டம் சரியாக போகாததுனால காலில் வந்து அந்த மாதிரி ஏதாவது மண் ஒட்டுன மாதிரியோ இல்லை காலில் வந்து ஏதாவது கிளே போட்டு அழுத்தின மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கும். காலுக்கு ரத்த ஓட்டமே வராது. நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கால் வந்து உணர்ச்சியே இல்லை, காலில் வந்து சின்ன சின்னதாக முள் குத்துன மாதிரி அந்த டிங்லிங் சென்சேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. பெரிஃபரல் நியூரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன். இந்த மாதிரி வரக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸுக்கு நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் ரெஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். காலுக்கான ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு காலுக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான சிகிச்சை. இதை தொடர்ந்து உள் மருந்துகள் கொடுத்து சுகரை நல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதோடு சேர்ந்த சிகிச்சைகள் எடுத்துக்கும் போது கம்ப்ளீட்டாக இந்த வலியெல்லாம் குறைச்சி காலுக்கான ரத்த ஓட்டம் சீராக போக ஆரம்பிக்கும். சுகருமே 2-3 மாதத்துக்குள்ளே கண்ட்ரோலுக்கு வர
வர ஆரம்பிக்கும். நேரில் வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகேம்மா. ராஜலட்சுமி. உங்க கேள்வியை கேளுங்கம்மா. ஆக்சுவலா எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து 39 இயர்ஸ் ஆகுது மேடம். அவருக்கு வந்து ஒரு ஆஸ்மா பேஷண்ட் அவரு. அவருக்கு ஆஸ்மா வந்து ஒரு 14-15 இயர்ஸா இருக்கு. இப்ப லாஸ்ட் ஒரு 1 இயரா வந்து கொஞ்சம் சிவியரா ஆயிட்டே இருக்கு. அதாவது ஆஸ்மானா எப்படி இப்ப வருதுன்னா மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாயிடுது. மூச்சோட கஷ்டமாயிட்டு ரொம்ப ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாயி ஒரு மாதிரி பதட்டமாயி ஒரு மாதிரி சிவரிங் ஆக ஆரம்பிச்சிருந்தாரு. அதுக்கு நானும் 1 இயரா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய ஹாஸ்பிட்டலேஷன் அட்மிஷன் போட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு. ஒரு 3 months நல்லா இருக்காரு. ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஒரு 1 month ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா 3 months நல்லா இருக்காரு. மறுபடியும் அந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆயிடுது. நான் எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துட்டேன். ஒரே டெஸ்ட்ல இருந்து ஹார்ட் வரைக்கும் எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு. எல்லாமே நல்லா இருக்குன்னாங்க. ஆனா இந்த ப்ராப்ளம் மட்டும் சால்வே ஆக மாட்டேங்குது. எதனால இந்த மாதிரி வருது மேடம்? நெபுலைசர் எதுவும் வச்சிட்டு இருக்கீங்களா? பஃப் ஏதாவது யூஸ் நெபுலைசர் வரைக்கும் பண்ணுவாங்க. அதுவும் பண்ணுவாரு. ரோட்டோ கேப்டன் யூஸ் பண்றாரு. ஓகேம்மா, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அப்போதைக்கு என்ன ஆகும்னா அந்த சுவாச குழல்லாம் கொஞ்சம் விரிவடையும், திருப்பி வந்து சுருங்க ஆரம்பிக்கும். இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உள்ளே இருக்கக்கூடிய சுவாச குழல்களை வந்து நார்மலுக்கு கொண்டு வரணும். நீங்கள் திருப்பி அதை யூஸ் பண்ணும்போது சுருங்குது, விரிவுது, இது மாதிரி நம்ம நார்மலாக பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த குழல்கள் எல்லாமே, இந்த சுவாச குழல்கள் எல்லாமே ரொம்ப வீக்காக ஆரம்பிக்கும். கண்டினியூஸாக இதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போது 2 டைம் 3 டைம் யூஸ் பண்ணுறீங்க, போக நிறைய டைம் வந்து யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். அடிக்கடி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா மூச்சு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். திருப்பி நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அது எதுவுமே இல்லாமல் நம்ம மூலிகை மருந்துகளே அதை நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். ஏன்னா சுவாச உறுப்புகள் எல்லாமே நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருக்கிறது, உள்ள ஃபுல்லாக நிறைய சளி வந்து அடைச்சிருக்கிறது, ஒரு லேயராகவே ஃபுல்லாகவே உள்ள சளி வந்து அந்த மியூக்கோசல் லேயர் ஃபுல்லாக திக்கனிங் ஆகிருக்கும். உள்ள அதாவது நம்மளுடைய சுவாச குழல்களுக்கு உள்ள இன்டர்னல் லேயராக இருக்கக்கூடிய அந்த மியூக்கோசல் லேயர் என்ன ஆகும்னா ரொம்ப தடிமனாக ஆரம்பிக்கும். இதனால அதோடைய அளவு வந்து சுருங்க ஆரம்பிக்கும். மூச்சு இழுத்து விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழல்கள் உள்ள வந்து சுருங்கி இருக்கும்போது சுவாசம் வெளியிலே வந்து கேட்கும். அந்த மியூசிக்கல் சவுண்டில் உள்ளே இழுத்து விடக்கூடிய அந்த காற்றே வந்து வெளியில் கேட்கும். இதுக்கு நீங்கள் அந்த பஃபி இன்ஹிலர்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி வெறும் நம்ம மூலிகை மருந்துகளோடு சேர்ந்த பஞ்சகர்மா சிகிச்சைகள் எடுத்து இதை நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். அதோடு சேர்ந்து உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொள்வது ரொம்ப அவசியம். நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒரு கோல்டு வந்தாங்களோ இல்லை ஒரு சின்னதாக டஸ்ட் அலர்ஜி இருந்தால் கூட ரொம்ப அதிகமாக வந்து காமனாக நிறைய பெரிய விஷயமா ரொம்ப அதிகமான சைனசைட்டிஸாவோ இல்லை ரொம்ப அதிகமான ஆஸ்துமா கண்டிஷனுக்கோ வந்து நிறைய பேருக்கு வந்து மாறிடுது. அதனால் முக்கியமாக நம்மளுடைய பாடி இம்யூன் பவரை ரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஜங்க் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலே வந்து நிறைய வந்து மில்லட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். டெய்லியுமே மில்லட்ஸ் வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி சீட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம். எல்லா விதமான சீட்ஸும் நிறைய எடுத்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் வந்து ரெகுலராக ஒன்று சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இஞ்சி, சுக்கு, மிளகு இதெல்லாம் வந்து நிறைய ஃபுட்டில் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கும் போது உங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லாவே ரைஸ் ஆகிருக்கும். ஆல்ரெடி இந்த சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்க வீட்டிலே வந்து அந்த சுக்கு தூள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த சுக்கு தூளை வந்து டெய்லியும் வந்து பாலில் கலந்து எடுத்துக்கிறது, இல்லை இஞ்சி வந்து அதை சாறு எடுத்து அந்த சாறில் வந்து தேன் கலந்து ரெகுலராக இன்டேக் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அந்த நெஞ்சு சளி ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருமும்போது சளி கோழையாக வந்து வெளியில் வருது, கட்டியாக வந்து கோழை வருது, இல்லை நுரையாக கோழை வந்து அதிகமாக வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காமனாக இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸில் ரொம்ப அதிகமான ஆஸ்துமா, சிஓபிடி கண்டிஷன்ஸில் ரொம்ப கோழை கட்டி வெளியில் வரக்கூடிய கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி கபம் அகற்றி பொருட்கள்னே நிறைய மூலிகை பொருட்கள் இருக்குது. வீட்டிலே இருக்கிற மாதிரியான பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணி வச்சு ரெகுலராக யூஸ் பண்ணோம்னாலே கண்டிப்பாக அந்த மாதிரி சளியை வந்து நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லையுமே ஆஸ்துமாவுக்குன்னு சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறோம். உள் மருந்துகளோட சிகிச்சைகள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாகவே அதை குணப்படுத்திடலாம். அவரை நேரில் கூட்டிகிட்டு வந்து ஒரு 10 நாள் பஞ்சகர்மா சிகிச்சையோடு சேர்ந்த மருந்துகள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது 2 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக குணப்படுத்திடலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஓகே, இந்த முழங்கால் மூட்டு வலி, இந்த ஆர்த்ரிட்டிஸ் கண்டிஷனுக்கெல்லாம் ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க டாக்டர்? முழங்கால் மூட்டு வலி, எல்லா விதமான எலும்புகளில் இருக்கக்கூடிய வலி, முடக்குவாதம், எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கான சிறப்பான சிகிச்சைகள் மட்டும் இல்லாமல் ஃபுல் பாடிக்குமே நம்ம பஞ்சகர்மா சிகிச்சைகள் கொடுக்குறோம். ஃபுல் பாடிக்குமே ஆவி குளியல் சிகிச்சை கொடுத்து உடம்புல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத நச்சு நீரை வந்து வெளியேற்றுறதுக்கான ஸ்டீம் தெரப்பி கொடுக்குறோம். இதை தவிர ஃபுல் பாடிக்கும் மூலிகை பொடி கிளி ஒட்டுறோம்னு சொல்லிட்டு ஃபுல் பாடியிலையும் வந்து மூலிகை பொடி வச்சே கொடுக்கக்கூடிய ஒரு கிளி சிகிச்சை வந்து பண்ணுறோம். அதை தவிர வந்து ஃபுல் பாடிக்கும் வர்ம சிகிச்சை
சிகிச்சைகள் கொடுத்து முழங்கால் மூட்டு வலியில் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு முழங்கால் மூட்டுக்குன்னு சிறப்பாக வந்து ஜானுவஸ்தின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். அது என்னென்னா அந்த வீக்கத்தோட வலியோடு நடந்து வரக்கூடியவங்களுக்கு முழங்கால் மூட்டை சுற்றி மூலிகை மாவு வச்சு பாத்தி கட்டி உள்ள சூடாக மூலிகை எண்ணெய் ஊற்றி அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுது, உள்ளே சேர்ந்துருக்கக்கூடிய அந்த நாள்பட்ட நச்சு நீர் எல்லாம் ஆவியாகி வெளியில் போகுது. வீக்கமெல்லாம் 2 நாளுக்குள்ளே வத்த ஆரம்பித்து நடுவில் இருக்கக்கூடிய 2 எலும்புகளுக்கும் இடைப்பட்ட இடைவெளி ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. போக போக அவங்க நடக்கும்போது கால் மடக்கி நீட்டும் போது இருக்கக்கூடிய வலியெல்லாம் நல்லா குறைய ஆரம்பிக்குது. முழங்கால் மூட்டு மட்டும் கிடையாது, கால் பாதம் வரைக்கும் நம்ம ரெஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து வந்து பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபுல் பாடிக்கும் நம்ம பஞ்சகர்மா சிகிச்சைகளோடு சேர்ந்த வர்ம சிகிச்சைகள் கொடுத்து நிரந்தரமாக அந்த மூட்டு எலும்பு தேய்மானத்தை நிரந்தரமாக குணப்படுத்துகிறோம். இந்த மாதிரி மருந்துகளே இல்லாமல் பஞ்சகர்மா சிகிச்சைகள் மட்டுமே பண்ணி சிகிச்சை கொடுத்து நிரந்தரமாக குணப்படுத்தக்கூடியவங்களுமே நிறைய பேர் வந்து வராங்க. அது மாதிரி நிறைய பேருக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவங்க, மூட்டு எலும்பு ரொம்ப சிவியராக தேய்மானம் அடைஞ்சு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பயந்துட்டு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க, இந்த மாதிரி வரவங்களுக்கெல்லாம் கூட நம்ம வீல் சேரில் வரவங்க, வாக்கர் ஸ்டிக் வச்சு நடந்து வரவங்களுக்குலாம் சிகிச்சைகள் மட்டுமே கொடுத்து நிரந்தரமாக குணப்படுத்தியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் முழங்கால் மூட்டு வலிக்கான ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நேர்களை இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.